இன்னைக்கு நம்ம சிம்சோன் பத்தி பார்க்கலாம். சிம்சோன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தேவன் வந்து ஏன் சிம்சோனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு 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 பவர் கொடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு விரதத்துல இருந்தாரு. நசரேய விரதம் அப்படின்னு சொல்லி சிம்சோன் வந்து ஒரு நசரேய விரதத்துல இருந்தாரு. அவர் பிறக்கும் போதே நசரேயனா பிறந்தாரு. ஓகேவா? ஸோ வந்து அவர் பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் நசரேய விரதத்துல இருந்தாரு. தேவன் அப்படிதான் என்ன பண்ணாருன்னா, அந்த அவரை வந்து எழும்ப பண்ணாரு. ஓகேவா? ஸோ எதுக்காக தேவன் வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து என்னன்னா, பைபிள்ல 3 பேருக்கு தான் தேவதூதர்களால பிறப்பினுடைய ரகசியம் வந்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதுல சிம்சோன், அதுக்கப்புறம் வந்து யோவான் ஸ்தானகன், அதுக்கப்புறம் இயேசு. இவங்க 3 பேருக்கு தான் தேவதூதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரத்யட்சரமா காட்சி கொடுத்து அந்த அவங்களோட பிறப்பினுடைய முன்னறிவிப்பை சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நசரேய விரதம் வந்து எப்படிப்பட்ட ஒரு விரதம்ட்டு. ஓகேவா? ஸோ நசரேய விரதம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒண்ணு. அந்த நசரேய விரதத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய வல்லமை தேவன் அவங்களை எப்படி பயன்படுத்தினாரு. ஓகேவா? இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னன்னா ஆமோஸ் 2:11 பார்க்கலாம். அதுல உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். ஓகேவா? சோ வந்து என்னன்னா, இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படியா ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையும் அதுக்கப்புறம் என்ன பண்றாராம், நசரேயரையும் எழும்ப பண்ணினாராம். சோ வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்காக இதை செய்யலையா? நசரேயர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் எழும்ப பண்ணலையான்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து கேட்கிறாரு. ஓகேவா? சோ வந்து இவங்க இவங்க எதுக்காக தீர்க்கதரிசிகளும் நசரேயர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜனங்களை வழி நடத்துவாங்க. ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக எழும்ப பண்ணாரு தேவன். ஓகேவா? சோ வந்து இது வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியம். ஆனா இந்த பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா விஷயங்களும் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சிம்சோன் அவர் வந்து ஒரு நசரேய விரதத்துல பிறந்ததும் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமான ஒண்ணுதான். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அந்த கம்பாரிசன் பார்க்க போறது இல்ல. இதுல முதல்ல நம்ம இவருடைய டாபிக் மட்டுமே தனியா பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை கம்பேர் பண்ணிக்கிறேன். அது இன்னொரு நாள் சொல்றேன். ஸோ இப்போ என்னன்னா, சிம்சோன் வந்து என்ன பண்றாருன்னா ரட்சகரா எழும்புறாரு. எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் வந்து பெலிஸ்தியரின் கையிலிருந்து சிம்சோன் மூலமா இஸ்ரவேலரை விடுதலை பண்றதுக்காக இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்றாரு, ஒரு ரட்சகனை எழும்ப பண்றாரு. அவனுடைய வேலை என்னன்னா, பெலிஸ்தியரை வதம் பண்றது, அதாவது பெலிஸ்தியரை அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. சோ அதுக்காக தேவன் ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணாரு. அந்த ரட்சகனை தேவனுடைய வேலைக்காக அவன் பிறந்தான். அதனால அவன் வந்து நசரேய விரதத்துல இருந்தான். சோ தேவனுடைய காரியத்துக்கு பயன்படுகிறவங்க நசரேய விரதத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவன் தேவனுக்காக பயன்படணும். சோ தேவனுடைய காரியமா தான் அவன் பிறந்திருக்கான். அதனால நசரேய விரதத்துல இருந்தாரு. ஓகேவா? சரி, இப்போ எதுக்காக அவர் வந்து மனாசேக்கு மகனா பிறந்தாரு? மனாசேட்ட வந்து ஏன் வந்து தேவதூதன் சொன்னாரு அப்படி பார்க்கலாம். ஆதியாகமம் 49:16. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இது யாரால சொல்லப்பட்டதுன்னா, யாக்கோபால சொல்லப்பட்டது. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்றாங்கல்ல, அந்த யாக்கோபால சொல்லப்பட்டது. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும் போது தானுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா, தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இப்போ தான் கோத்திரத்துல நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் எழும்ப வேண்டியிருக்கு. சோ தேவன் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையின் அந்த ஆசீர்வாதத்தின் படி தான் கோத்திரத்தை சேர்ந்த மனாசேக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுறார். பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13:2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். ஓகேவா? சோ இங்க என்னன்னா, அவ ஒரு மலடி. இப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நியாயாதிபதிகள் 13:3, கர்த்தருடைய தூதனானவர் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் பூசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஓகேவா? சோ வந்து அவனோட பிறப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவனுக்கு முக்கியமா கொடுக்கப்பட்டது என்னன்னா, நசரேய விரதத்தை அவன் காக்கணும்.
ரெண்டாவது பெலிஸ்தியரை அழிக்கணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ சிம்சோன் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நியாயாதிபதிகள் 14:2. இப்ப சிம்சோன் என்ன பண்றாருன்னா, திம்னாத்துல ஒரு ஸ்திரீயை பார்க்காரு. அது ஒரு பெலிஸ்தியனுடைய ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே என்ன பண்றாரு, அந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு விரும்புறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 14:2 திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு மனைவியாக, அதாவது கொல்ல வேண்டும் என்றான். மனைவியா எனக்கு கொல்லணும்னு சொல்றான். அப்போ வந்து அவனுடைய தாய் தகப்பன்மார் வந்து, இஸ்ரவேலர்களே எவ்வளவு ஸ்திரீகள் இருக்காங்க, நீ ஏன் பெலிஸ்தருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு, விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட போற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஆனாலும் 14:2 நியாயாதிபதிகள் 14:2ல ஒரு வசனம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். சோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது இவன் வந்து அந்த அந்த திம்னாத்துல உள்ள அந்த பெலிஸ்தனுடைய குமாரத்தியை வந்து விரும்பினது கர்த்தரின் செயல் அப்படின்றத அறியாம இருந்தாங்க அவனுடைய பெற்றோர்கள். ஏன்னா இவனுக்கும் இவன் பாட்டுக்கு அவன் அமைதியா இருக்கான். இவன் வந்து பெலிஸ்தியருடைய வழிகள்ல போகல, அவன் பாட்டுக்கு அவனுடைய வீட்டுல இருக்கான். இப்போ முதல்ல என்ன பண்றான்னா, பெலிஸ்தியர் பாக்குறான், அங்க உள்ள ஒரு குமாரத்தியை பாக்குறான். சோ இப்ப என்ன பண்றான்னா, அங்க போய் அவனுடைய பயணம் தொடங்குது. ஏன்னா பெலிஸ்தியரை அழிக்கக்கூடிய தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவன் போறான். சோ அது தேவனுடைய செயல்ன்றத அவங்க அறியல. ஓகேவா? சோ இப்ப இதுல என்னன்னா, ஒரு விஷயம், இஸ்ரவேலர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மோசையினுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இஸ்ரவேலர்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆசாரியத்துவம் இருக்கு இஸ்ரவேலர்களுக்கு. ஏன்னா யோசுவா தான் என்ன பண்றாரு, இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கானான் தேசத்துல இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பலி செலுத்துறாங்க. அவங்க அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றாங்கன்னா, பண்டிகைகள் ஆசரிக்கிறாங்க, பலி செலுத்துறாங்க. இது எல்லாம் நடக்குது. ஆனா இவங்களுக்கு தலைவன் கிடையாது. சோ என்ன பண்ணுவார் ஆண்டவர்னா, அந்தந்த காலத்துல ஒவ்வொரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவாரு. இந்த நியாயாதிபதிகள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிப்பாங்க. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல சிம்சோன் வந்து ஒரு நியாயாதிபதியா இருக்காரு. தேவன் அவரை நியாயாதிபதியா ஏற்படுத்தி இருந்தாரு. அவர் அந்த விரதத்துலதான் என்ன பண்றாரு, பிறக்கிறாரு. இப்போ என்னன்னா, பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலர்கள் ஆண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க, அதனால தேவன் பெலிஸ்தியர் கையில இஸ்ரவேலரை விற்று போட்டாருன்னு அர்த்தம். இப்போ இந்த இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியரின் கையில இருந்து மீட்கவும், இவங்க மனம் திரும்பி குணப்படவும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் என்ன பண்ணணும்னா, ஒரு ரட்சகனை எழுப்புறாரு, ரட்சகனை அனுப்புறாரு. அந்த ரட்சகன் என்ன பண்ணணும், அவங்களுடைய பாவத்துல இருந்து அவங்கள விலக வச்சு என்ன பண்ணணும்னா, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சு என்ன பண்ணணும், இந்த எதிரிகிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி விடுதலையாக்கணும். சோ இதுதான் இந்த நியாயாதிபதியினுடைய வேலை. ஓகே, இப்ப பார்க்கலாம். அடுத்தது நியாயாதிபதிகள் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இப்ப என்ன நடக்குன்னா, ஒரு சிங்கம் வந்து அவனுக்கு எதிராக வருது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மேல இருந்தார். ஏன்னா அவன் தலை வந்து முடி வச்சு வளர்த்துட்டு இருக்கான். அவனுடைய முடி வந்து பிறந்ததுல இருந்து என்ன பண்ணல, எடுக்கல. ஏன்னா அவன் நசரேய விரதத்துல இருந்தான். அதனால அவனுக்கு எப்போ அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அவன் மேல இறங்குவார். ஏன்னா அவனை சண்டை போடுறதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அவன் ரட்சகன், அவன் என்ன பண்ணணும், பெலிஸ்தியரை சங்கரிக்கணும். அதுதான் அவனுடைய மிஷன். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருது. அவன் அந்த சிங்கத்தை என்ன பண்றான், கொன்னு போட்டுறான். இது வரைக்கும் சரியாதான் போயிட்டு இருக்கு எல்லாம். இப்ப என்ன நடக்குன்னா, நியாயாதிபதிகள் 14:8. சில நாளைக்கு பின் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இப்பதான் அவன் முதல் தவறு செய்யறான். என்ன செய்யறான்னா, வழி விலகி போறான். என்ன பண்றான்னா, சிங்கத்தோடைய உடலை பார்க்க போறான். ஓகேவா? சிங்கத்தினுடைய உடலை பார்த்துட்டு
அங்க என்ன இருக்கு, ஒரு தேனீ கூட்டமும் தேன் கூடும் இருக்கு. அந்த தேன் கூட்டம் அவன் எடுத்து என்ன பண்றான்னா, அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஓகேவா? சோ இது நம்பர் 1. என்னன்னா, தேன் கூட சிங்கத்தோட உடல்ல இருந்து எடுத்து சாப்பிட்டிருக்கான். ஓகேவா? இது முதல் பாவம். 2வது, அவன் லேகி வரைக்கும் வந்து, இது நியாயாதிபதிகள் 15:14. ஓகேவா? அதுல என்னன்னா, லேகி வரைக்கும் வந்து சோர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இவன் இவன் வந்து அந்த ஸ்திரியை வந்து இவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆயிரும்னா, இவன் கோவப்பட்டு என்ன பண்ணுவான், ஒரு 300 நரிய பிடிப்பான். காட்டுல வந்து 300 நரிய பிடிச்சு 2 நரியா என்ன பண்ணுவான், சேர்த்து அதோட வாழை கட்டி அதுல வந்து தீப்பந்தத்தை வச்சு அதை தீயை கொளுத்தி என்ன பண்ணுவான், பெலிஸ்தருடைய எல்லா வயல்களையும் நாசம் பண்ணுவான். சோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இதை செஞ்சது யாருன்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திம்னாத்தோடைய அந்த மகளை என்ன பண்ணுவாங்க, மகளையும் அவனுடைய வீட்டாரையும் தீ கொளுத்திடுவாங்க பெலிஸ்தியர்கள். இதை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்களை வந்து விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவங்களோட திரும்பவும் சண்டை போட போவான். இப்போ இவனை என்ன பண்ணுவாங்க, கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க பெலிஸ்தியர் கிட்ட. அப்போ பெலிஸ்தியர் ஆரவாரம் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எதிரி ஆரவாரம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு, சிம்சோனுடைய உடலின் மேல இறங்குறாரு. ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 15:14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஓகேவா? இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அருந்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்யறான் அவன் அப்படின்னா, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஓகேவா? அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். இது 2வது தவறு. ஓகேவா? இப்போ இந்த 2 தவறுகளும் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் அடுத்தது என்ன செய்யறானா, அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்றான். இப்போ தேவனை நோக்கி முறையிடுறான், விண்ணப்பம் பண்றான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஓகேவா? இப்போ பெலிஸ்தியரின் நாட்கள்ல இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஓகேவா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டோரியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, இவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா, சிம்சோன் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல முழுவதுமா 20 வருஷமா சிம்சோன் நியாயம் விசாரிக்கிறார். நியாயம் விசாரிக்கிறது எதை வச்சு நியாயம் விசாரிப்பாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வச்சு நியாயம் விசாரிப்பார். நியாயப்பிரமாண புஸ்தகமும் நியாயப்பிரமாணங்களும் அதுக்கப்புறம் பலி செலுத்தக்கூடிய எல்லா முறைமைகளும் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தது. ஏன்னா யோசுவா தான் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்தி இருந்தாரு. அவங்களுக்கு எல்லா முறைமைகளும் எல்லா கோட்பாடுகளும் கற்பிக்கப்பட்டிருந்தது. இப்போ இவங்க பாவம் செஞ்சதுனால பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்காங்க. ஆனா அந்த நேரத்திலையும் அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துல நியாயம் விசாரிக்கிற சிம்சோன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில வச்சிருந்தும் அதுல இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தாரு. பார்க்கலாம். என்னாகமம் 6:6, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாள் எல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. சோ இது என்னன்னா, இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரேத தண்டையில போகக்கூடாது. யாரு? நசரேய விரதத்துல இருக்கிறவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாகமம் 6:9 சொல்லப்பட்டிருக்கு, அவன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு, ஓகேவா, என்ன பண்ணணும்னா, ஒருவேளை அவன் பிரேதத்தை தொட்டா அவன் என்ன பண்ணணும், 7ஆவது நாள் தன்னுடைய தலைமயிரை என்ன பண்ணிடணும், மொட்டை அடிச்சிடணும். இதுதான் ரூல்ஸ். மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா,
என்னாகமம் 6:11. அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவிர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாகமம் 6:12. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். ஓகேவா? இப்போ இதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அதாவது நசரேய விரதத்துல இருக்கிறவங்க பிரேத தண்டையில போகக்கூடாது. பிரேத தண்டையில போய் தீட்டு பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா ஒரு வாரம் என்ன பண்ணணும்னா சுத்திகரிப்பின் நாளை நிறைவேற்றி தலைமயிரை சிரைத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியையும் அதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும். இதெல்லாம் செலுத்தாம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பாவத்துல இருந்து விடுதலை பண்ண முடியாது. அதாவது தெரியாம பட்டா ஓகேவா? ஆனா இங்க சிம்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டாரு. அதோடைய உடல்ல, அதாவது அழுகி போன அதோடைய உடல்ல தேன் கூடு இருந்தது. ஏன்னா அதோடைய உடல்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலும்பு கிடையாது. சிங்கத்தோட எலும்புல தேன்கூடு இல்லை. ஏன்னா சில நாளைக்குள்ளே அவர் திரும்பி வர்றாரு. அதனால முழு சிங்கமும் என்ன பண்ணலைன்னா அந்த எலும்பு கூட மாறல. அதுல அதோடைய பிரேதம் இருந்துச்சு. அதனாலதான் அதோடைய உடல்னு போட்டிருக்கு. சிங்கத்தினோட உடல்ல தான் என்ன பண்ணிருக்கு, தேன் கூடு கட்டியிருக்கு. செத்து போன அதோட மாம்சத்தின் மேலதான், அந்த எலும்புக்குள்ளதான் அது என்ன பண்ணுது, தேன் கூடு இருக்கு. சோ என்ன பண்றாரு, அந்த பிரேதத்துல இருந்து எதை எடுக்கிறாரு, தேன் கூட்டை எடுத்து அதை சாப்பிடுறாரு. ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா தீட்டு, பிரேதத்தை தொட்டா தீட்டு, எந்த பிரேதத்தையும் தொடக்கூடாது. ஓகேவா? சோ அது தீட்டாயிருது. அப்போ இது முதல் தவறு. சரியா? அந்த தேன் கூட்டை எடுத்து சாப்பிட்டப்போ தீட்டுப்பட்டாயிருச்சு. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்றாருன்னா பெலிஸ்தியர் ஒரு 1000 பேரை கொல்லும் போது கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து என்ன பண்றாருன்னா கொல்றாரு. கழுதையோட தாடை எலும்பு அது போட்டிருக்கு, பச்சை கழுதையினுடைய தாடை எலும்புன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூ போன், அதாவது புதுசா அப்பதான் செத்து போன கழுதையினோட தாடை எலும்பு. ஓகேவா? தீட்டுப்பட்டதை தொடவும் கூடாது, அதை தொடவே கூடாது. தொட்டாலே, தவறுதலா தொட்டாலே என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நசரைய விரதம் முழுவதும் என்ன ஆயிரும்னா முடிஞ்சு போயிடும். அதாவது விருதாவாயிரும். நம்ம தலைமயிரை சிரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குற்ற நிவாரண காணிக்கைகள்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் நசரைய விரதம், பழைய நசரைய விரதம் எதுவுமே கணக்குல எடுக்கப்படாது. திரும்பவும் முதல்ல இருந்து என்ன பண்ணணும், அவன் நசரைய விரதத்தை எடுக்கணும். சோ இதுதான் இது நசரேய விரதத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அப்போதான் அந்த விரதம் என்ன பண்ணும், செயல்படும். இப்போ ரெண்டாவது தப்பு என்னன்னா தாடை எலும்பு, அதுவும் பிரேதத்தோட எலும்பு, அதையும் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, 1000 பேரை கொலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? சோ ரட்சிக்கும்படியா தான் செஞ்சிருக்காரு. பட் ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறுதலா செஞ்சிருக்காரு. சோ இது ரெண்டாவது குற்றம். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு நியாயப்பிரமாணத்துல போட்டிருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. சோ இப்ப என்ன பண்றாரு, அடுத்தது விபச்சாரின் இடத்துல போறாரு. அப்படி போகும்போது அங்க என்ன நடக்குன்னா, நியாயாதிபதிகள் 16:2 சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து பேசாதிருந்தார்கள். ராத்திரி முழுக்க பேசாம பட்டண வாசல்ல பதிவிருக்காங்க, அதாவது ஒளிஞ்சிருக்காங்க பட்டண வாசல்ல. எதுக்குன்னா அவனை கொல்றதுக்காக. ஓகேவா? ஆனா சிம்சோனோ நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதுலதான் பதிவு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டான். அங்க ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு, எல்லாரும் ஓடி இருப்பாங்க இல்லையா? சோ என்னன்னா இது மூணாவது பாவம். இது என்ன பாவம்னா, அவன் அப்பவும் ஆண்டவருடைய ஆவியானவரும் அவருடைய பலமும் அவனுக்கு இருந்தது. ஓகேவா? ஏன்னா தேவன் இரக்கத்தோட அவன் மனம் திரும்புறதுக்காக காத்துட்டு இருக்காரு. ஓகேவா? அப்பவும் தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். தண்ணி அவனுக்கு இல்லாம தாகத்தினால நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் கையில மடியணுமான்னு கேட்கும்போது தேவன் என்ன பண்றாரு, தண்ணியை பிளந்து அவனுக்கு கொடுக்காரு. ஏன் அப்படின்னா அவன் அப்போ தவறு செஞ்சிருந்தான். என்னன்னா கழுதையினுடைய தாடை எலும்ப வச்சு கொன்னான். அதனாலதான் அவன் களைப்படைஞ்சிருந்தான், தாகமா இருந்தான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவனை எதுவுமே செய்ய முடியாது. அவன் சாகக்கூடிய நிலைமைக்கு போனான் அப்படின்னா
அது பாவம் இல்லையா? அப்பவும் அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது, கேட்கும் போது தேவன் அவனுக்கு இறங்குனாரு. 2வது முதல்ல சிங்கம், 2வது கழுதையினுடைய தாடை எலும்பு 2 தடவை பிரேதத்தினால தீட்டுப்பட்டான். 3வது என்ன பண்றான்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சோ இந்த பாவத்தையும் அவன் என்ன பண்றான், செய்றான். அடுத்தது என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பெண் இடத்துல போறான், தெலீலாள்ன்ட்டு. சோ அவகிட்ட போகும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, அதுக்கு முன்னாடி அவன் தெலீலாள் கிட்ட போறதுக்கு முன்னாடி 20 வருஷம் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிச்சிருக்கான். அப்படின்னா அவன் 2 பாவம் செஞ்சு 20 வருஷம் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்கும் போது அவன் கையில நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும். அதன்படிதான் நியாயம் விசாரிக்க முடியும். அப்போ அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஒரு முறை கூட இந்த தவறுகளுக்காக அவன் என்ன பண்ணலன்னா, தேவனுடைய ஆலயத்துல குற்ற நிவாரண பலியோ, பாவ நிவாரண பலியோ, சர்வாங்க தகன பலிகளையோ செலுத்தி பாவத்தை என்ன பண்ணல, சுத்திகரிக்கல. ஓகேவா? அவன் என்ன பண்றான், மத்தவங்களை நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தான். அவனுடைய பாவங்கள் கணக்கிலே வைக்கப்பட்டிருந்தது. சரி, இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்கு வந்து ஆண்டவர் ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம நியாயாதிபதியின் இடத்துல திரும்பணும். நம்ம பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதே பாவத்துல அப்படியே நிலைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, தண்டனை வரும், நியாய தீர்ப்பு உண்டாகும், பூமியிலே தண்டனை உண்டாகும். இப்போ அப்படி இல்லாம நாம தேவனிடத்துல போய் மன்னிப்புக்காக வேண்டி இருக்கும் போது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு மாதிரி நிழலாட்டமா ஒரு விஷயம் பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேவனே என்ன பண்ணிருக்காரு, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்போ எதுவா இருந்தாலும், பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, யார்கிட்ட போகணும்னா தேவனிடத்துல போகணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா, பாவத்தினால வரக்கூடிய எல்லா தீமைகள்ல இருந்து தேவன் நம்மளை காத்து ரட்சிக்க முடியும். சோ இங்க காப்பாற்றுகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளை காப்பாற்றும்படி நாம் அவர் இடத்துல போகணும். இங்க சிம்சோன் போகல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய ஆபத்து நாள் வந்தது. அந்த ஆபத்து நாள்ல தேவன் அவனை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருந்தார். ஏன்னா அவன் தேவனிடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தான். ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ இவனுக்கான தீமையோடைய நாள் வந்தது. ஓகேவா? அந்த நாள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 16:5 அவனிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும், பெலிஸ்தரினுடைய அதிபதிகள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு கொடுப்போம் என்றார்கள். எவ்வளவு பெரிய காசுன்னு பாருங்க, 1100 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசுக்காக நம்மளுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ இப்ப தெலீலாள் என்ன பண்றான்னா, உடனே என்ன பண்றா, சிம்சோனை பார்த்து என்ன பண்றா, ஒவ்வொரு விஷயமா அவன்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ நியாயாதிபதிகள் 16:10 சொல்றா, தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த பாவம் செய்யறான், பொய். ஓகேவா? சோ வந்து இப்ப என்ன பண்றான்னா, சிம்சோன் பாவங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா என்ன பண்ணலைன்னா, தேவனிடத்துல இரக்கங்களுக்காக மன்றாடல, தேவனிடத்துல திரும்பல. ஓகேவா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு சோதனை உண்டாகுது. இந்த சோதனையில அவர் என்ன பண்றாரு, வீழ்ந்து போயிடுறாரு, தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திடுறாரு. அதனால எதிரியின் கையில சிக்கிறாரு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16:19 அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஒருத்தங்க யார் மடியில படுத்திருந்தாலும் நமக்கு வந்து தலையில உள்ள எதையாவது நம்ம இழுத்தா நம்ம டக்குன்னு உணர்வடைவோம்ல. ஆனா இங்க உணர்வடைய கூட முடியாத அளவுக்கு அப்படியே என்ன பண்ணிட்டான், அப்படி ஒரு நித்திரைக்குள்ள போயிட்டான், நித்திரை மயக்கத்துல இருந்தான். அப்போ நாம உணர்வடைகிறவங்களா இருக்கணும்னா, பாவம் செய்யும் போதே நாம உணர்வடைஞ்சோம் அப்படின்னா, ஆபத்து வரும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம், நித்திரை மயக்கத்துல இருக்க மாட்டோம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? எப்போ பாவம் நம்ம செய்ய வருதோ அந்த நேரத்துல நாம உணர்வடைஞ்சு பாவத்தை விட்டு விலகுறோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மையான விஷயம். நம்ம பாவத்தை ஒருவேளை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோம்னு உணர்ந்தோம்னா உடனே தேவனிடத்துக்கு திரும்பணும். அந்த பாவத்துல நாம நிலை கொண்டிருக்கவே கூடாது, உடனே தேவனிடத்துல திரும்பணும். அதுக்கான வழிகளை, அதுல இருந்து விடுபடக்கூடிய வழிகள் என்னன்றதை அறிஞ்சு தேவன் நமக்கு என்ன கற்பிச்சிருக்காரோ அதை செய்யணும். தேவனிடத்துல திரும்பும் போது நமக்கு மன்னிப்பு உண்டாகும். அதனால நம்மளுடைய ஆத்துமாக்கள் காக்கப்படும்.
ஆனா பாவம் செஞ்சதுக்கு தண்டனை உண்டான்னு கேட்டா, சரீரத்துல எல்லாரும் அனுபவிக்கிற தண்டனைகள் எல்லாருமே அனுபவிக்கதான் செய்யறாங்க. சில நேரங்கள்ல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவன் வழியும் போக்கையும் உண்டு பண்றாரு. ஏன்னா சோதனைகள்ல இருந்து தப்பிக்கும்படியான போக்கையும் வழியும் தேவன் தான் உண்டு பண்றாரு. சோதனை எதனால வருதுன்னா இச்சைகளினால வருது. இச்சைகள் அகப்பட்டு பாவம் செய்யறதுனாலதான் சோதனை உருவாகுது. அப்படி வரக்கூடிய சோதனையில கூட தப்பிக்கிற போக்கை தேவன் தான் நமக்கு உண்டாக்க முடியும். இங்க தப்பிக்கிற போக்கு அவனுக்கு உண்டாக்கல. ஏன்னா அவன் என்ன பண்ணல, தேவனிடத்துல வரல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய 7 ஜடைகளையும் என்ன பண்றாங்க, 7 ஜடை பின்னல் போட்டிருந்தான். அவ்வளவு முடியையும் அவ கத்தரிக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வே இல்லை. தப்பிக்கிற போக்கு, அந்த விடுதலையாகக்கூடிய அந்த வாய்ப்பு அவன் இழந்து போயிட்டான். ஓகேவா? சோ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு முழுவதுமா அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற வரைக்கும் அவன் உணர்வு இல்லாம இருக்கு. இப்போ நியாயாதிபதிகள் 16:20, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஒரு கொடுமையான விஷயம். அவனுடைய தீங்கு நாள்ல அவன் அகப்பட்டு கொண்டான். தேவன் அவருடைய ஜெபத்துல, நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல சொன்னார், தீமையிலிருந்து எங்களை காத்து ரட்சியும், எங்களை சோதனைக்குள் விழ பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை காத்து ரட்சியும். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, நாம பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்றத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். பாவம் உலகத்துல மிகவும் கொடுமையானது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயப்படத்தக்க விஷயம் எதுனா பாவம். ஏன்னா பாவம் ஒரு மனுஷனை தேவனிடத்துல இருந்து முழுவதுமா பிரிச்சிடும். சோ பாவம் செய்யறதுக்கு பயந்தே ஆகணும். வேற எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பாவம் செய்ய பயப்படணும். பாவம் செய்யக்கூடாது. ஆக்சுவலி உங்களுக்கு புரியுதுல நான் சொல்றது? ஏன்னா பாவம் ஒரு மனுஷனை தேவனிடத்துல இருந்து பிரிக்கும். அப்போ பாவத்தை செய்யும் போது என்ன ஆயிருது அப்படின்னா, அதுக்கான தண்டனை உண்டாகுது. பிசாசனுடைய வேலை பாவம் செய்ய தூண்டுறது மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்சானா தேவன் நியாயாதிபதி, அதனால அவரே என்ன பண்ணிடுவாரு, தண்டனை கொடுத்துருவாரு. அவனுக்கு மிகவும் சுலபமா முடிஞ்சிடும் எல்லாமே. சோ அவனுடைய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் அவனை விளை வைக்கிறது மட்டும்தான். விளை வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். மீதி எல்லாம் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா மனிதன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தா அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிரும். அப்படிதான் முதல் நியாய தீர்ப்பு உண்டாச்சு. ஏன்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய தூண்ட மட்டும் தான் செஞ்சான். பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கே என்ன ஆயிருச்சு, தீர்ப்பு உண்டாயிருச்சு. அதனால எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாகும். இங்க இவன் செஞ்ச பெரிய விஷயம் என்னன்னா, முதல்ல தீட்டு. ஏன்னா நசரேய விரதத்தை தீட்டுப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொய் சொன்னா, அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணா, தேவனுடைய கற்பனைகளை மீறி நடந்தான். சோ இந்த எல்லா விஷயங்களையும் 20 வருஷம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 20 வருஷத்துலயும் அவன் மனம் திரும்பல. ஓகேவா? இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் தான் அவனுடைய தீங்கு நாள் அவனுக்கு வருது. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, யாத்ராகமம் 32:34, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இது யார் சொல்லியிருக்கான்னா, கர்த்தர் மோசையோட சொன்னது. ஓகேவா? பாவத்தை விசாரிக்கிற நாள்ல நான் விசாரிப்பேன். இப்போ நீ போ, நான் இப்போ உன்னை விடுறேன், நீ போ, ஆனாலும் விசாரிக்கிற நாள் வரும்போது நான் விசாரிப்பேன். இதே மாதிரிதான் பாவத்தை விசாரிக்கிற நாள் வரும்போது அந்த பாவத்துக்கான தண்டனை நமக்கு உண்டாயிடும். அந்த தீர்ப்பு நமக்கு உண்டாகும் போது கண்டிப்பா என்னன்னா, திடீர்னு சடுதியில என்ன உண்டாயிரும், தீர்ப்பு உண்டாயிரும். அப்ப நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன் எனக்கு நடந்தது, ஏன் இப்படி ஆயிட்டு அப்படின்னு நம்ம என்ன புலம்புனாலும் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. அதனால பாவம் நம்ம இடத்துல இல்லாம இருக்க நம்ம பாத்துக்கணும். ஏன்னா மிக மோசமானது பாவம். ஓகேவா? சோ என்னன்னா, இங்க என்ன நடக்குது, இவனை என்ன பண்றாங்கன்னா பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, கண்களை நோண்டி. இது சிதேக்கிய ராஜா, அதாவது இஸ்ரவேலுடைய ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது பாபிலோனுடைய ராஜாவால சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுச்சு. அவனும் இதே மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டான். இது ஒரு கொடிய தண்டனை. இந்த கொடிய தண்டனை கர்த்தருடைய நசரேய விரதத்துல இருக்கக்கூடிய சிம்சோனுக்கு கிடைச்சது. ஏன்னா அவருடைய பாவங்கள் நிமித்தமா அவருக்கு கிடைச்சது. அவர் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிச்சிருந்தாலும் தேவன் அவரை நியாயம் விசாரிச்சார்.
நாம மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளிடத்துல நியாயம் விசாரிப்பார். ஏன்னா தேவன் இடத்துல பட்சபாதம் இல்ல. தேவன் பரிதானம் வாங்கக்கூடியவரும் இல்ல. லஞ்சம் கொடுத்து தப்பிக்கவும் முடியாது. தேவன் நீதி உள்ளவரும் நியாயாதிபதியுமா இருப்பார். அவர் செய்யக்கூடிய நியாயம் மகா நீதி உள்ளது. ஓகேவா? இப்போ என்ன நடக்குன்னா, அவனுடைய தலை முழுவதுமா சிரைக்கப்பட்டிருக்கு. அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அவனை என்ன பண்றாங்கன்னா வேடிக்கை பண்ணவும் மாவரைக்கவும் வச்சிருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுடைய தலைமயிர் திரும்பவும் வளர்ந்தது. ஏன்னா நம்ம அதுல பார்த்தோம், என்னாகமம் 6ல பார்த்தோம், நசரேய விரதத்துல இருக்கிறவங்க பிரேதத்தினால தீட்டுப்பட்டு அதனால அவங்களுக்கு பாவம் உண்டாயிடுச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்? 7 நாளுக்கு அப்புறம் தலையை சிரைக்கணும், தலைமயிரை சிரைக்கணும். தலைமயிரை சிரைத்ததுக்கு அப்புறமா முடி முழுவதுமா போன உடனேயும் அந்த விரதம் என்ன பண்ணிடலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? புதிதா அந்த விரதத்தை துவங்குவாங்க. ஓகேவா? புதிதா என்ன பண்ணுவாங்கன்னா புதிதா துவங்குவாங்க. இப்போ தலைமயிர் திரும்பவும் முளைப்பிக்க ஆரம்பிக்குது. அதனால அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னா தலை சுத்தமாகுது. அந்த தீட்டு என்ன ஆகுது? சுத்தமாயிருது. ஓகேவா? 2வது, அவன் பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யணும்? குற்ற நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் கொண்டு போகணும். அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இறங்குங்க. நான் என்ன பண்றேன்? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் என்னோட மிஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். என்ன எதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தனோ அதை நான் கம்ப்ளீட் பண்றேன். பெலிஸ்தியரினுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படி பூமிக்கு வந்த அந்த வேலையை மறுபடியும் செய்ய என் மீது ஒரு முறை இறங்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணா, அவன் தேவன் இடத்துல மனம் திரும்பி வேண்டிக் கொண்டான். அப்போ தேவன் என்ன பண்றாரு? திரும்பவும் அவனுக்கு என்ன பண்றாரு? இரக்கம் காட்டுறாரு. அவனுடைய விரதங்களுடைய நாட்கள் எல்லாம் விருதாவா போனா கூட அவன் திரும்பவும் என்ன பண்ணனா, திரும்பவும் முதல்ல இருந்து என்ன ஆகுது? அந்த விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அவன் மரிக்கக்கூடிய தருவாயில அவன் என்ன பண்றான்? தன்னுடைய பாவத்தில இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். அதனுடைய தண்டனை அனுபவிச்சிருக்கான். மனம் திருந்தி இருக்கான். இப்ப என்ன நடக்குதுன்னா 3000 பேர், அதாவது ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, பெலிஸ்தியருடைய கடவுளை வச்சுட்டு, இந்த கடவுள் தான் நம்மளை இந்த எதிரி கையில இருந்து விடுதலை ஆக்கிட்டான்னு சொல்லி களியாட்டத்துக்குள்ள இருந்த அந்த 3000 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க? கொல்லப்படுறாங்க. அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கலும் அவன் சாகும்போது அவன் என்ன பண்றான்? அநேகரை ரட்சிக்கிறான். இஸ்ரவேலர் அநேகரை ரட்சிக்கிறான். பெலிஸ்தியரை என்ன பண்றான்? எதிரிகள் அநேகரை என்ன பண்றான்? கொலை செய்யறான். ஓகேவா? இதுல என்னன்னா, அவனுக்கு தேவன் எந்த வேலைக்காக அவனை பூமிக்கு அனுப்பியிருந்தாரோ அந்த வேலையை அவன் செய்து முடிக்கிறான். எப்ப அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது திரும்பவுமா அவன் ரட்சிக்க தொடங்குறான். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெறது ரொம்ப முக்கியம். பாவம் செய்யாம இருக்கிறது அதை விட முக்கியம்.